அன்புள்ளம் கொண்ட விஆர்ஷோ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சுக்கிர பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம். சுக்கிர பெயர்ச்சியானது வைகாசி 17ஆம் தேதி, அதாவது இங்கிலீஷ்க்கு சொல்ல போனா மே மாதம் 31ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 29ஆம் தேதி வரை, தமிழுக்கு சொன்னோம்னா ஆணி 15, இந்த ஒரு மாத காலகட்டம் சுக்கிர பகவானாவர் மேச ராசியில சஞ்சரிக்கிறார். அப்படி அந்த மேச ராசியில சஞ்சரிக்கும் போதுல எந்தெந்த மாணியான இன்ப சுகங்களை கொடுக்க போறார், சௌகரியமான வாழ்க்கையை தர போறார், அதிர்ஷ்டம் யார் யாருக்கெல்லாம் ஏற்பட போகுது. இது மட்டும் இல்லாம சுக்கிர பகவான் தான் இன்பம், பிறர் பணத்தில் வாழ்வது, சௌக்கியம், சௌபாகியம், இதோட அழகோட ஒரு அட்ராக்ஷன் வாங்கல்ல, மக்களை கவரும் தோற்றம். இப்ப எளிதில் பேசுறேன், இப்ப நானே உங்கள்கிட்ட பேசுறேன்னா எனக்கு மக்கள் கவரப்படுவாங்களா இல்லையா அப்படிங்கிற பல விஷயத்தை பத்தி சொல்றது. அதாவது எளிதில் மக்களால் ஆதரிக்கப்படுபவர், மக்கள் எல்லாரும் அவங்களை ஏத்துக்குவாங்க, அந்த அக்செப்டன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கா அப்படிங்கிற பல விஷயத்தை பத்தி சொல்றவரே சுக்கிர பகவான் தான். அந்த சுக்கிரனானவர் உங்க ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் எந்த மாதிரியான பலன்களை தரப்போறார் அப்படிங்கிறத பார்ப்போம். மீன ராசி அன்பர்களே, ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் சஞ்சரிக்கிறார். இத்தனை நாள் ராசியில சஞ்சரிச்சாரு, இப்ப ராசிக்கு 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். அப்படின்னா என்ன, இனிமையா பேசுவீங்க, அன்பா பேசுவீங்க, நல்லவர் மாதிரி பேசுவீங்க குறிப்பா. சோ உங்க வார்த்தைகளை நம்பி நிறைய பேர் ஏமாறுவாங்க. ராசியில சனி பகவான் இருக்கு அப்படிங்கும் போது இந்த நேரத்துல நீங்க திருடன்னு பேர் எடுக்கணும். சோ எல்லாரையும் பேசி ஏமாத்துற தன்மை இந்த நேரத்துல வரும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த பேசி ஏமாத்துறதுனால புதிய புதிய பிரச்சனைகளும் வரும். நம்பி எல்லாரும் கடன் கொடுப்பாங்க, உங்களை நம்பி எல்லாரும் கடன் கொடுப்பாங்க, உங்களை நம்பி எல்லாரும் வேலை கொடுப்பாங்க. வேலை இல்லாத மீனராசினருக்கு இந்த நேரத்துல வேலை கிடைக்கும். வேலையில இடமாற்றம் வேணும்னு நினைக்கிற மீனராசினருக்கு இந்த நேரத்துல இடமாற்றம் கிடைக்கும். அதே மாதிரி வம்பு வழக்கு சார்ந்த அமைப்புகளும் வரும். தேவையில்லாத பிரச்சனைகள் தான் அதிகமா உங்களுக்கு வருமே ஒழிய நல்ல விஷயங்கள்னு பார்த்தோம்னா கொஞ்சம் கம்மி தான். இன்னும் சொல்ல போனா பெண்களால் வழக்கு சார்ந்த அமைப்பு, பெண்களால் உங்கள் வேலை பறிபோறது, நகைக்கடையில வேலை பார்க்க, நகைக்கடையே நீங்க வச்சிருக்கவளா இருந்தா ரொம்ப கவனமா இருக்கணும். உங்க கடையில உங்க கண்ணு முன்னாடியே நகையை திருடிடுவாங்க, உங்களால அதை கண்டுபிடிக்க முடியாது. மீனராசினருக்கு நகையை திருடு போறதை கண்ணால பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி துணிக்கடையில துணிக்கடை முதலாளியா இருந்தீங்கன்னா துணியை எல்லாம் கரெக்டா கஸ்டமர்ஸ் கொண்டு வராங்களா, அதாவது நமக்கு ஏத்தி விடுறது கரெக்டா துணியை தான் ஏத்தி விடுறாங்களா, ஒரிஜினல் ப்ராடக்டை தான் ஏத்தி விடுறாங்களா, டேமேஜ் ஆகாத ப்ராடக்டை ஏத்தி விடுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நீங்க பார்க்கணும். கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்தாலும் உங்களை தொழில மூட வச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி அமைப்புகள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். அதே மாதிரி வீட்டுல பெண்கள்னா என்ன, அம்மா பெண் தான், உங்களுக்கு பிறந்த பெண் குழந்தை பெண்ணா இருக்கும், அதே மாதிரி உங்க மனைவி பெண்ணா இருக்கும், உங்க சகோதரிகள் பெண்ணா இருக்கும். சோ இந்த 4 பேர்ட்டையுமே கொஞ்சம் கவனமா இருங்க. மீன்ஸ் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம இருக்கா அதை முதல்ல பார்க்கணும். அவங்களுக்கு உடல் ரீதியா எந்த பாதிப்பும் வரக்கூடாது. 2வது அவங்களால உங்களுக்கு எதுவும் பாதிப்பு வரக்கூடாது. அவங்களால ஒரு மன வருத்தம், சங்கடம், கசப்பு தன்மை. இப்போ ஒண்ணும் இல்லை, உங்க கூட பிறந்த தங்கச்சியை சொத்துக்காண்டி உங்களுக்கு எதிர்த்து கேஸ் போடலாம். இது ஒரு மாதிரியான அமைப்பு. பெண் குழந்தைகளா இருந்தா உங்களுக்கு பெண் குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க, திடீர்னு அவங்க ஏதாவது சின்ன சங்கடம் இருந்திருக்கும், அதனால இங்க உங்களை டார்ச்சர் பண்ணிருப்பாங்க. அது ஒண்ணுமே இல்லாத உப்பு சப்பு விஷயமா இருக்கும், அதுக்கு உங்களை போட்டு நோண்டிட்டு இருப்பாங்க, உங்களை போட்டு கொடைஞ்சி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. சோ அந்த மாதிரி விஷயங்களும் இருக்கும். அதாவது இது ஜனனகால ஜாதகத்தின் தன்மைக்கு ஏற்றாப்புல வேணா ஒவ்வொருத்தருக்கு சின்னதா பிரச்சனை, ஜனனகால ஜாதகத்துல சின்ன பிரச்சனை வர மாதிரி இருக்கும், ஒவ்வொருத்தருக்கு ஜனனகால ஜாதகத்துல பெரிய பிரச்சனையா வர மாதிரி இருக்கும். அந்தந்த ஜாதகங்களை பொறுத்து, சரிங்களா? அது மட்டும் இல்லாம திடீர் அலைச்சல்கள், பயணங்கள், சிறிது சிறிது பயணம் பண்ற மாதிரி இருக்கும், போயிட்டு வர மாதிரி இருக்கும். அதாவது நீங்க பிளான் பண்ணிருக்கவே மாட்டீங்க, அந்த மாதிரி திடீர்னு போயிட்டு வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி தாயாருடைய உடல்நிலை ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். இந்த நேரத்துல மீனராசினரின் தாயார் உடல்நிலை ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். தந்தைக்கு எந்த பாதிப்பும் இல்லை, தந்தைக்கு பாதிப்புகளே இருந்தாலும் தேறி வந்துடும். ஏன்னா ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குது, ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்த்தாலும் தந்தைக்கு பாதிப்பு இல்லை. செவ்வாய் கேதுவோட இணையறதுனால தந்தை கொஞ்சம் தெளிவில்லாம இருப்பாரே ஒழிய நல்லா இருப்பாரு, ஸ்ட்ராங்கா வந்துருவாரு, அதுல எல்லாம் ஒரு குறை இருக்காது, சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் அதிபதியோடையும் 9ஆம் அதிபதியும் கேது சேர்றதுனால உங்களுக்கு ரொம்ப பேசவும் தோணாது. இனிமையா பேச வேண்டிய நேரம் இது, ஆனா பேச மாட்டீங்க. நமக்கு எதுக்குடா வம்பு, பேசினாதான் எல்லா பிரச்சனையும் நம்ம தலையில வருது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அமைதியா இருப்பீங்க. ராசிநாதன் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறனால வீடு கட்டணுங்கிற எண்ணங்கள் வரும். 2ஆம் இடத்துல இருக்கிறனால கைக்கு பணமும் வரும் நிறையா. இதை எப்படி இன்வெஸ்ட் பண்றது அப்படின்னு தெரியாம நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஒன்னும் அவசரம் இல்லை, பொறுமையா நிதானமா பண்ணீங்கன்னா எல்லாம் நல்லா இருக்கும்.
அவசரமா போனீங்கன்னா பிரச்சனை உங்களுக்கு தான். என்ன இப்படி பிரச்சனை உங்களுக்கு தானே டைரக்டாவே சொல்றீங்கன்னா, வேணா இந்த காலகட்டம் ராசிக்கு 2ல சுக்கிரன் போறது உங்களுக்கு சரியில்லை. ராசியில சனி இருக்கு. சோ பெண்களால் எந்த பாதிப்பும் வராம பார்க்கணும். அடுத்தவன் பொண்டாட்டியை நீங்க பார்க்காம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை அது. ஏன்னா டக்குன்னு இப்படி அது தப்பா பேசுறியா? தப்பா பேசல. ராசிக்கு 7ஆம் இடத்த சனி பகவான் பார்க்கும்போது உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் சண்டை வரணும். ராசிக்கு 2ல சுக்கிரன் வரும்போது நீங்க இனிமையா பேசுவீங்க. உங்களோட இனிமையான பேச்சுக்கு ஏதோ ஒரு பொண்ணு தன்னையே அறியாம அந்த மாதிரி விஷயங்கள் தான். சரிங்களா? அதாவது தப்பு நடக்கும் நான் சொல்லல. அவங்க உங்கள்ட்ட சிரிச்சு பேசுறத உங்க ஒய்ஃபோ இல்ல உங்க ஹஸ்பண்டோ பார்த்தா ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணு கிட்ட உங்கள்ட்ட சிரிச்சு பேசுறாங்க. உங்க ஹஸ்பண்ட் அதை பார்க்காங்க. அது தப்பான குழப்பம். சனி அதுதான் பண்ணுவாரு. எட்டையுமே யோசிக்காம டக்குன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி நீ என்ன அவன்கிட்ட பேசுறிய? நீ தப்பானவர். நீங்க என்ன அவங்கள்ட்ட பேசுறிய? நீங்க தப்பானவர் அப்படின்னு யோசிக்காம பேசி குடும்பத்துக்குள்ள மனக்கசப்புகளை உருவாக்கும். சோ அது சுக்கிரனால இந்த நேரத்துல நடத்தப்படும். ஏன்னா 8ஆம் இடத்துல சுக்கிரன் பார்க்க கூடாது. 8ஆம் இடத்துல சுக்கிரன் பார்த்தா இந்த மாதிரி வேலைகள்லாம் ஒண்ணுமே இல்லாத விஷயத்தான் ஊதி பேசு பண்ற மாதிரி உள்ள அமைப்பு. சரிங்களா? சோ இந்த விஷயத்துல மட்டும் குடும்பம் சார்ந்த அமைப்புல கொஞ்சம் கவனமா இருங்க. இனிக்க பேசுறது தப்பு இல்ல, கொஞ்சம் கவனமா பார்த்து போறது நல்லது. சரிங்களா? இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை தொழில்துறை தொழில் அதிபர்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வேலைக்கு இருக்கும் பெண்களை நம்ப வேண்டாம். உங்களுக்கு கீழே வேலை பார்க்கிற பெண்களா இருந்தா நம்ப வேண்டாம். அவங்கதான் எல்லா திருட்டுத்தனத்தையும் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி அவங்களால உங்களுக்கு ஒரு பாதிப்பு வரும். எந்த ஒரு வேலையுமே பெண்களை நம்பி இந்த ஒரு மாசத்துக்கு விட வேண்டாம். இப்போ ஒன்னும் இல்ல, ஒரு பெரிய தொழிலதிபர்களாக இருக்கும் பட்சத்தில் கான்ட்ராக்டர்ஸா இருப்பீங்க. கான்ட்ராக்டர்ஸ் வந்து பெண்ணை நம்பி போட வேண்டாம். ஒரு ஆணை நம்பி ஸ்டெப் எடுங்க, இல்லாட்டி நீங்க தனியா கூட முடிவெடுத்து போங்க. எந்த ஒரு பெண்ணையும் நம்பி பண்ண வேண்டாம். அப்படி பண்ணீங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் உங்க ஆப்போசிட் பார்ட்டிக்கு அவங்க ரிவீல் பண்ணிடுவாங்க, சொல்லிடுவாங்க. சொன்னதுக்கு அப்புறம் அப்ப ஐயா போச்சு அம்மா போச்சுன்னு நினைக்கிறனால ஏதாவது வரப்போதா? வராது. சோ அவங்கள்ட்ட சொல்றதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டெப் எடுக்கிறதுக்கு முன்னாடி இது பண்ண வேண்டியது. அதே மாதிரி ஐடி துறையில வேலை பார்க்கறவங்களுக்கு இந்த நேரத்துல வேலை போற தன்மை நிகழும். இல்லாட்டி வேலையை விட்டுட்டு நீங்க எங்கேயாவது வேலைக்கு போற தன்மை. வேலையை விட்டுட்டு வேற எங்கேயாவது வேலைக்கு போகும்போது சம்பளம் குறைச்சு இல்ல அதே சம்பளத்துக்குள்ள போற மாதிரிதான் இருக்குமே ஒழிய சம்பளம் உயர்வு கிடைக்குமாங்கிறது தெரியல. அவசரப்படாம இருங்க. இந்த நேரத்துல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு வேலைக்கு போலாமா அப்படிங்கறது கேட்டா போகலாம். ஆனா அது உங்களுக்கு பணிச்சுமையை அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். ஊதிய உயர்வு வேணும்னா பணிச்சுமையும் அதிகமாகணும் அப்படிங்கிற ஒரு தன்மையில இருக்கு. மற்றபடி நெகட்டிவாலாம் இல்ல. அதாவது ஒர்க் பிளேஸ்ல ப்ரெஷர் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு. சரிங்களா? அதே மாதிரி அரசு அதிகாரிகளுக்கு தேவையில்லாம எங்க இருந்தா வந்தேன் அப்படிங்கிற மாதிரி நடக்கும். அதாவது உங்களுக்கு மேலதிகாரிகள்கிட்ட இந்த நேரத்துல வாக்குவாதம், சண்டை, அவங்களால உங்களுக்கு டிஸ்மிஸோ இல்ல சஸ்பெண்டோ இல்ல டெம்பரரியா இல்லாட்டி சம்பந்தமே இல்லாத டிரான்ஸ்பர் பண்ணி விடுறது எல்லாமே ஒரு நெகட்டிவான விஷயம் நடக்கும். அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு வாக்குவாதம் வந்து ஒரு கம்யூனிகேஷன் கிளாஸ் வந்து, அதாவது கம்யூனிகேஷன் கிளாஸ்னா பேச்சுவார்த்தையில ஒரு வாக்குவாதம் வந்து உங்களுக்கு இந்த சிறு சிறு பயணம் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த மாதிரி தூக்கி வெளியில போடுற மாதிரி உள்ள அமைப்புல கொண்டு வந்து பெற்றோம். சரிங்களா? சோ அந்த மாதிரி மேலதிகாரிகள்ட்ட எந்த வம்பும் வச்சுக்க வேண்டாம். அதே மாதிரி உங்களுக்கு யாராவது அட்வைஸ் பண்ணா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ராசியில சனி பகவான் இருக்கும்போது சம்பந்தமே இல்லாதவங்கலாம் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. அக்செப்ட் பண்ணிட்டு போங்க. சரிங்களா? அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் வீடு மனை வாகனம் சார்ந்த அமைப்பு நல்ல யோகம். வீடு மனை வாகனம், அதாவது புதுசா வீடு அமையும், வண்டி வாகனம் சார்ந்த அமைப்பாகையும், குழந்தை சார்ந்த அமைப்பமையும். அதே மாதிரி லவ்ல இருக்கிறவங்களுக்கு லவ் மேரேஜே நடக்கும். லவ் பண்றவங்க லவ் பண்ண பொண்ண கல்யாணம் பண்ணிருவீங்க. பெத்தவங்க ஆதரிச்சாலும் சரி எதிர்த்தாலும் சரி நீங்க அதை சக்சஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. அடுத்தது போ அப்படின்ட்டு வந்துருவீங்க. காரணம் என்ன? உங்களுக்கு அந்த நேரம் சொன்னீங்கல்ல 2ஆம் இடத்துல சுக்கிரன் இனிக்க பேசி எல்லா வேலையும் பார்த்துருவாருன்ட்டு. நீங்க இனிக்க பேசி எல்லாரையும் வேலையை முடிச்சிருவீங்க. சோ அதனாலே கல்யாணம் நடக்கும். சோ இந்த மாதிரி அமைப்புகள் வந்து காதல் திருமணத்துக்கு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைப்பு சூப்பரா இருக்கு. அதே மாதிரி பூமி சார்ந்த அமைப்பும் நல்லா இருக்கு. தந்தையின் உடல்நிலை நல்லா தேறி வரும். பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கும் பட்சத்தில் தந்தையின் உடல்நிலை தேறி வரும். அதே மாதிரி தந்தைக்கு இந்த நேரத்துல வருமானம் அதிகம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பிள்ளைகளின் தந்தை இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்க பிள்ளைகளுக்காண்டியாவது உங்களுக்கு சம்பாத்தியம் வரும். அவங்க கையில காசு பணம் புலங்க. அதே மாதிரி தாயார் கையில காசு பணம் புலங்குற அமைப்பு. தாயாருக்கு நகை செய்து போதும் அமைப்பு, தந்தைக்கு நகை செய்து போதும் அமைப்பு. அதே மாதிரி வண்டி வாகனம் சார்ந்த அமைப்பு. தாய் தந்தையர புதுசா வண்டி வாங்கி அதுல உட்கார வச்சு கூட்டிட்டு போற அமைப்பு. சோ சகல விதத்துல ஏற்றத்தை தரும் தன்மையில தான் இருக்க ஒழிய இறக்கத்தை தராது. திருமண அமைப்பு இருக்கு, ஆனாலும் இப்போதைக்கு வேண்டாம். இல்ல நான் மல்லு கட்டி பண்றேன்னா பண்ணுங்க, தப்பு இல்லை. ஆனா வார பொண்ணு கொஞ்சம் டிப்ரெஷன்ல உள்ள பொண்ணாதான் இருக்கும்.
மன அழுத்தத்துக்கு உட்பட்ட பொண்ணா இருக்கும். அதனால அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போற மாதிரி பாருங்க. இல்லாட்டி லவ் ஃபெயிலியர் ஆன பொண்ணா கூட இருக்கும், உங்ககிட்ட வரும். சோ நீங்க அதை வந்து நீங்க கொஞ்சம் பேசி பார்த்தாவே உங்களுக்கே தெரியும். என்ன சம்பந்தமே இல்லாத குருட்டுத்தனமா பேசிட்டு நீங்க வந்து ஏன்னா கோச்சாரம் இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி அமைப்பு வரும்போது இந்த மாதிரி உள்ளவங்க தான் உங்கள்கிட்ட வருவாங்க. சோ நீங்க பேசி பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும். சரிங்களா? அதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கங்க. அடுத்தது ரேவதி நட்சத்திரக்காரர்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் வருமானம், குழந்தைகள், குடும்பம் இந்த சார்ந்த அமைப்பு மட்டும்தான் நல்லா இருக்கு. அதே மாதிரி மருத்துவ செலவு இது உங்களுக்கு இருக்கு. இந்த மருத்துவ செலவுமே எப்படி நடக்கும்னா நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க இப்படி நடக்கும்ட்டு. இந்த மருத்துவ செலவை நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வரும். அது எப்படின்னா உப்பு சப்பு இல்லாத விஷயங்கள் ஆனா நடக்கும். உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு தன்மையில கொண்டு வரும். 40-50 வயதை கடந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் மட்டும் முதுகு எலும்பு பின்புறம் இருக்கும் பாத்தீங்களா, பேக் பெயின் சார்ந்த அமைப்பால பாதிக்கப்படுவீங்க. 40-50 வயதை கடந்தா. இது எல்லாருக்கும் இயல்பு தானேங்க அப்படின்னு கேட்டா எல்லாருக்கும் இயல்புதான். ஆனா இது வந்து இந்த நேரத்துல பாதிக்கும். அதே மாதிரி வண்டியிலே திரிஞ்சு அவங்களுக்கு பேக் பெயின், திரிஞ்சு அலையவங்க திடீர் பயணம் வரும் அப்படின்னு சொன்னேன்ல, அதனால உங்களுக்கு பேக் பெயின் வரலாம். இதயம் சார்ந்த அமைப்புல பாதிப்பு உள்ளவங்களுக்கு பாதிப்பு வரலாம். பிரஷரால வராது, கொலஸ்ட்ராலால வரும். இதுலயே பிரஷரால வர பாதிப்பா கொலஸ்ட்ராலால வர பாதிப்பான்னு கூட சொல்ல முடியும். இது வந்து பியூர் கொலஸ்ட்ரால். பிரஷரால உங்களுக்கு பாதிப்பு வராது. கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களா இருந்தா இதயம் சார்ந்த அமைப்புல பாதிப்பு இருந்தா கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? அதே மாதிரி பெண்களாக இருக்கும் பட்சத்தில் வயிற்று சம்பந்தப்பட்ட பகுதிகளை கொஞ்சம் பாதிப்பு வரும். சாப்பிடும்போது நைட்டு சாப்பிடும் போதுல ஜீரணம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒண்ணு குடிச்சிட்டு தூங்குங்க. ஒண்ணு இல்ல வெத்தலை போட்டு தூங்கலாம். இல்லாட்டி ஜீரணம் வந்து மிளகு சாப்பிட்டோம்னா ஜீரண சக்தி அதிகரிக்கும். அது நைட்டு ஒரு 2 மிளகு எடுத்து வாயில போட்டு தூங்கலாம். சோ இந்த மாதிரி அமைப்பு பண்ணீங்கன்னா உடல் பாதிக்காது. இல்லாட்டி தேவையில்லாத கழிவு சம்பந்தப்பட்ட பகுதிகளை பாதிச்சு வயிறு பிரச்சனை, அசிடிட்டி பிரச்சனை, இல்லாட்டி ஃபுட் பாய்சன் இந்த மாதிரி விஷயங்கள்ல பாதிக்கப்படுவீங்க. சரிங்களா? அதெல்லாம் கொஞ்சம் என்னங்கிறத பாத்துக்கங்க. வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.